ஒரு ராஜ்யத்தில் யாரும் பணம் திருடவில்லை. ஆனா அந்த ராஜ்யத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் மெதுவாக ஏழைகளாக மாற ஆரம்பிச்சாங்க. பணம் இருந்தும் அது தங்கவே இல்லை. வருமானம் இருந்தும் சேமிப்பு இல்ல. இது எப்படி சாத்தியம்? இந்த ரகசியத்தை கண்டுபிடித்தவர் தெனாலி ராமன். விஜயநகரத்தில் ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு எளிதாக பணம் கிடைக்க ஒரு வழி. உடனடி கடன் வசதி. யாருக்காவது பணம் தேவைப்பட்டா காத்திருக்க வேண்டாம், அனுமதி வேண்டாம். சிறிது நேரத்திலேயே பணம் கிடைக்கும். மக்கள் சந்தோஷப்பட்டார்கள். முதல் சில மாதங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. வியாபாரம் வளர்ச்சி, மக்கள் செலவு அதிகரிப்பு, சந்தை பரபரப்பு. அரசர் மகிழ்ந்தார். நம்ம ராஜ்யம் முன்னேறுது என்று சொன்னார். ஆனா சில மாதங்களுக்குப் பிறகு ஒரு விசித்திரமான மாற்றம் நடந்தது. மக்கள் சம்பாதிக்கிறார்கள், ஆனா சேமிக்க முடியவில்லை. சிலர் கடன் வாங்க ஆரம்பிச்சாங்க, சிலர் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கினாங்க. மெதுவாக அவர்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. என் அதிர்ஷ்டம் கெட்டுப்போச்சு, வியாபாரம் சரியில்லை, இது காலத்தின் கோபம். ஆனா யாரும் உண்மையை பார்க்கவில்லை. இந்த செய்தி தெனாலி ராமனிடம் சென்றது. அவர் அமைதியாக வந்தார். அவர் கேட்டார், நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? மக்கள் பதில் சொன்னார்கள். வருமானம் சரி, செலவு அதிகம், கடன் தொடர்கிறது. தெனாலி சிந்தித்தார். அவர் மெதுவாக சிரித்தார். இது பணம் பற்றிய பிரச்சனை இல்ல, இது பழக்க வழக்கத்தின் பிரச்சனை. அவர் கண்டுபிடித்தது மறைந்த கடன் வலை. ஓ! தெனாலி விளக்கினார். ஒரு மனிதன் தினமும் சம்பாதிக்கிறான், ஆனா அதைவிட கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்கிறான். இன்று 100 நாணயம் சம்பாதித்தான், 120 நாணயம் செலவு செய்தான், 20 நாணயம் கடன் வாங்கினான். அடுத்த நாள் மீண்டும் அதே செயல். மேலும் வட்டி சேரும், கடன் அதிகரிக்கும். இது ஒரு வட்டம் போல தொடர்ந்து போகும். ரிப்பீட். முதல் நாள் சிறிய கடன், ஆனா தொடர்ந்து செய்தால் அது பெரிய சுமையாக மாறும். மக்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். தெனாலி ஒரு சோதனை வைத்தார். குறைந்த வட்டி கடன், கட்டுப்படுத்தப்பட்ட செலவு, கண்காணிப்பு. அவர் கவனித்தார். அதே மக்கள் மீண்டும் அதே தவறு செய்தார்கள். தெனாலி சொன்னார், பிரச்சனை இந்த அமைப்பு இல்ல, பிரச்சனை அதை பலன்படுத்துற மனிதன்தான். தெனாலி அரசரிடம் சொன்னார், அரசே, பணம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவதுதான் முக்கியம். சிறிய தவறு தொடர்ந்து நடந்தால் அது பெரிய இழப்பாக மாறும். விஜயநகரம். ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயா அரண்மனையில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டார். இன்று முதல் இந்த புதிய மணி நீதியின் சின்னம். அவர் ஒரு பெரிய தங்க மணியை அரண்மனை வாசலில் தொங்க வைத்தார். யாருக்காவது அநீதி நடந்தால் இந்த மணியை அடிக்கலாம். அந்த சத்தம் நேராக எனக்கு கேட்கும். மக்கள் மகிழ்ச்சி. சில நாட்கள் கழித்து ஒரு முதியவர் அரண்மனைக்கு வந்தார். போவோம். அவர் கோபத்துடன் சொன்னார், அரசே, இந்த மணி வேலை செய்யவே இல்ல. அரசர் அதிர்ச்சி. எப்படி? நான் 3 முறை அடிச்சேன், ஆனா சத்தமே வரல. அரசர் கோபமடைந்தார். இது யாருடைய பொறுப்பு? அரண்மனை முழுக்க பதற்றம். அந்த நேரத்தில் தெனாலி மெதுவாக முன்னே வந்தார். அரசே, மணி கெட்டதில்ல, யாரோ உண்மைய மறைக்கிறாங்க. அரசர், அப்படினா இது திட்டமிட்ட வேலையா? ஆமரசே. தெனாலி டிஸ்கைஸ் போட்டார். ஒரு சாதாரண கிராமவாசி மாதிரி மாறி அந்த மணியை பார்க்கப் போனார். அவர் கவனித்தது என்ன தெரியுமா? மணி அருகே ஒரு மெலிந்த கயிறு இருந்தது. ஆனால் அது புதிதாக மாற்றப்பட்ட மாதிரி இருந்தது. பழைய கயிறு காணவே இல்லை. தெனாலி சிரித்தார். இங்கேதான் ரகசியம் இருக்கு. அடுத்த நாள்
அரசர் முன் எல்லாரும் கூடியிருந்தார்கள். தெனாலி சொன்னார், அரசே, இந்த மணியை யாரு லாஸ்ட் மெயின்டெயின் பண்ணாங்க? ஒரு வேலைக்காரன் முன்னே வந்தான். நான் அரசே. தெனாலி சொன்னார், சரி, நீயே இந்த மணியை அடிச்சு காட்டுடா. அவன் அடிக்க முயன்றான். சத்தம் வரல. அரசர் கோபம். இது என்ன அர்த்தம்? தெனாலி அமைதியாக சொன்னார், அரசே, மணி சரியாயிருக்கு, ஆனா கயிறு தவறாயிருக்கு. அவர் கயிறை மாற்றி மணியை அடித்தார். டாங்! பெரிய சத்தம் முழங்கியது. அனைவரும் அதிர்ச்சி. தெனாலி அந்த வேலைக்காரனை பார்த்தார். நீயே கயிறை மாற்றினாய். ஏன் தெரியுமா? அவன் நடுங்கினான். அரசே, நான்... சொல்லு. அரசர் கோபம். நான் சில பேரை அநியாயமாக தடுக்க பணம் வாங்கினேன். இளைநரிசன். மக்கள் மணி அடிக்க முடியாத மாதிரி கயிறை மாற்றினான். அநீதி மறைக்கப்பட்டது. அரசர் கோபம். நீதியை தடுத்தவன் மிகப் பெரிய குற்றவாளி. அவனுக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. மக்கள் மகிழ்ச்சி. அரசர், தெனாலி, நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச? தெனாலி சிரித்தார். அரசே, சில நேரம் பிரச்சனை பொருள்ல இல்ல, அதை பயன்படுத்துற மனிதர்ல தான் இருக்கும். ஒரு நாள் விஜயநகர அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு பொக்கிஷப் பெட்டி தானாகவே சத்தம் போட்டது. என்னை திருடுறாங்க! அரசர் அதிர்ச்சி, அமைச்சர்கள் பயம். பொக்கிஷம் பேசுதா? இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வந்தார் தெனாலிராமன். அரண்மனையில் ஒரு பெரிய பொக்கிஷம் இருந்தது. ஒரு நாள் இரவு அந்த பெட்டியிலிருந்து சத்தம், என்னை காப்பாற்றுங்க! காவலர்கள் பயந்தார்கள். இது பேய் என்று ஓடினார்கள். அடுத்த நாள் அரசர் கேட்டார், நேற்று இரவு என்ன நடந்தது? காவலர்கள் நடுங்கி சொன்னார்கள், அரசே, பொக்கிஷம் பேசுது. அரசர் குழப்பமடைந்தார். செய்தி ராஜ்யம் முழுக்க பரவியது. அந்த பெட்டி சாபம், அதுல பேய் இருக்கு. யாரும் அந்த அறைக்குச் செல்ல தயங்கவில்லை. தெனாலிராமன் வந்தார். அவர் சிரித்தார். பொக்கிஷம் பேசுமா? அவர் அமைதியாக அந்த அறைக்குள் சென்றார். அன்று இரவு தெனாலி தனியாக மறைந்திருந்தார். அமைதி. திடீரென்று, என்னை திருடுறாங்க! அந்த சத்தம் மீண்டும் வந்தது. தெனாலி கவனித்தார். சத்தம் பெட்டியிலிருந்து வரல, அருகிலிருந்து வந்தது. அவர் மெதுவாக அருகே சென்றார். அங்கே ஒரு சிறிய குழி. அதன் உள்ளே ஒருவர் மறைந்திருந்தார். அவர்தான் சத்தம் போட்டார். அந்த மனிதன் இரவில் மறைந்து வருவான், பெட்டியிலிருந்து பொன் எடுப்பான். சத்தம் போட்டால் யாரும் வரமாட்டாங்க. பேய் போல நடித்து திருட்டு. தெனாலி உடனே காவலர்களை அழைத்தார். அந்த திருடன் பிடிக்கப்பட்டான். அரசர் அதிர்ச்சி. தெனாலி சொன்னார், பேயில்ல அரசே, பயம்தான் மனிதனை ஏமாற்றும். யாராவது பயமுறுத்தினால் நீங்க ஓட வேண்டாம், யோசிக்கணும். தெனாலி சிரித்தார். பயம் இருந்தால் உண்மை தெரியாது, அமைதி இருந்தால் எல்லாம் புரியும். ஒரு பெட்டியில் பூட்டப்பட்டிருந்த பொக்கிஷம். அதை யாராலும் திறக்க முடியாது. ஆனா அந்த பொக்கிஷம் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்துட்டே இருந்தது. கதவு பூட்டப்பட்டிருந்தது. சாவி அரசரிடமே இருந்தது. அப்போ யார் எடுத்தாங்க? மக்கள் சொன்னாங்க, இது சாபம், இது பேய். ஆனா தெனாலிராமன் மட்டும் சொன்னார், பொக்கிஷம் தானாக போகாது, யாரோ அதை திட்டமிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபயர். விஜயநகரம். ஒரு முக்கியமான நாள். அரண்மனையில் ஒரு அரிய பொக்கிஷம் வைக்கப்பட்டது. கோல்டு. அது சாதாரண பொக்கிஷம் இல்லை, வெளிநாட்டிலிருந்து வந்த அரிய தங்க நாணயங்கள். அதை பாதுகாக்க இரட்டை பூட்டு, பேட்லாக், படைவீரர்கள், சோர்ட்ஸ், அரசர் சாவி, கிங் கீ, எல்லாம் பெர்ஃபெக்ட். சில நாட்கள் கழித்து அரசர் பார்த்தார், பொக்கிஷம் குறைஞ்சிருக்கு. ஷாக்ட். முதலில் யாரும் கவனிக்கல. ஆனா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா
அது குறைய ஆரம்பிச்சது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது சாபம். இந்த பொக்கிஷம் கர்ஸ்ட். பயம் பரவ ஆரம்பிச்சது. தெனாலி சிரித்தார். பொன் தானாக போகாது. அதை யாரோ புத்தியுடன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தெனாலி கவனித்தார். பெட்டி உடையவில்லை. பூட்டு இன்டாக்ட். சாவி ஒரே ஒருவர்கிட்ட. அப்போ எப்படி? அவர் கேட்டார். எப்போ குறையுது? இரவு. அந்த இரவு தெனாலி மறைந்து பார்த்தார். அமைதி. திடீரென்று சிறிய சத்தம். பெட்டியின் அடியில் ஹிடன் லேயர். ஷாக்ட். கீழே இருந்து ஸ்லைடிங் மெக்கானிசம். பொன் ஸ்லோலி புல். அரண்மனை அதிகாரி. அவனே ஆக்சஸ் பிளஸ் நாலேஜ் இருந்தவன். அவன் சொன்னான், டெய்லி லிட்டில் எடுத்தா யாருக்கும் தெரியாது. சிறிய தவறு ரிப்பீட் ஆனா அது பெரிய குற்றமா மாறும். அவனை தண்டனைக்கு அனுப்பினர். மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ்ந்தார்கள். அரசே, பொக்கிஷம் பாதுகாப்பு முக்கியமில்லை. அதை பாதுகாக்கும் மனிதன்தான் முக்கியம். ஃபயர். ஒரு ராஜ்யத்துல பொக்கிஷம் திருடப்படல. ஆனா தினமும் பணம் மாயமா போயிட்டு இருந்தது. யாரும் திருடல. பூட்டு உடையல. ஆனா செல்வம் குறையுது. இது எப்படி சாத்தியம்? இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சவர் தெனாலிராமன். விஜயநகரத்துல ஒரு புதிய திட்டம் ஆரம்பிச்சாங்க. டிஜிட்டல் கணக்கு பதிவு முறை. அரசர் சொன்னார், இப்போ எல்லா வருமானமும் செலவும் பதிவாகணும். ஒரு அதிகாரி, அரசே, இது மாடர்ன் சிஸ்டம், மிஸ்டேக் இல்ல. ஆரம்பத்துல வருமானம் அதிகம், செலவு நார்மல், எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனா சில வாரங்கள்ல ட்ரெஷரி பேலன்ஸ் ஸ்லோவா குறைய ஆரம்பிச்சுது. அரசர் குழப்பம். இது எப்படி பாசிபிள்? மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. சிஸ்டம் ஃபால்ட், தெய்வ கோபம், டிஜிட்டல் சிஸ்டம் டேஞ்சரஸ். டீச்சிங் பாயிண்ட். மக்கள் என்ன பண்றாங்க? பிளேம் டெக்னாலஜி, பிளேம் லக். ஆனா யாரும் பார்க்கல ப்ராசஸ் அண்ட் மனிதர். தெனாலி வந்தார். அவர் கேட்டார், டேட்டா இருக்கா? அவர் செக் பண்ணினார். டெய்லி என்ட்ரீஸ், ஸ்மால் டிடக்ஷன்ஸ், ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். அவர் சிரித்தார். பெரிய திருட்டு இல்ல, சிறிய லீக் தான். தெனாலி எக்ஸ்பிளனேஷன். ஒரே நாள்ல பெரிய பணம் எடுத்தா கேட்ச் ஆகும். ஆனா டெய்லி 1% எடுத்தா யாரும் கவனிக்க மாட்டாங்க. இதுதான் இன்விசிபிள் லாஸ் சிஸ்டம். டேட்டா மேனிப்புலேஷன், மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ், பேட்டர்ன் ஹைடிங். தெனாலி பிளான். ஃபேக் என்ட்ரி சிஸ்டம், ஹிடன் அப்சர்வேஷன், ட்ராப் லாக். அடுத்த நாள் சேம் பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சு. கல்பிரிட் காட். அரண்மனை அதிகாரி. அவன் சொன்னா, நான் பெரிய திருட்டு பண்ணல, டெய்லி லிட்டில் எடுத்தா யாருக்கும் தெரியாது. தெனாலி சொன்னார், சிறிய லீக் பெரிய லாஸ் ஆகும். சிஸ்டம் ஸ்ட்ராங்குன்னா போதாது, அதை பயன்படுத்துற மனிதன் சரியா இருக்கணும். அரசே, பொக்கிஷம் பாதுகாப்பு முக்கியமில்ல, அதை பாதுகாக்கும் மனிதன் தான் முக்கியம். விஜயநகரம். ஒரு பிஸியான காலை. வணிகர்கள், மக்கள், சந்தை எல்லாம் இயல்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த நாளில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய வணிகன் அரசரிடம் ஓடி வந்தான். அரசே, என் பொன் தினமும் கொஞ்சம் கொஞ்சமா மறைந்துடுது. அரசர் அதிர்ச்சி. திருட்டா அல்லது வேற ஏதாவது? வணிகன் சொன்னான், அரசே, விசித்திரமா இருக்கு. நான் கதவை பூட்டுறேன், யாரும் உள்ளே வர முடியாது. ஆனா பொன் மட்டும் குறையுது. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. இது சாதாரணமில்லை, இது மந்திரம், பேய். பயம் பரவ ஆரம்பிச்சது. தெனாலி சிரித்தார். பொன் தானா மறையுமா அல்லது யாராவது மறைக்கிறாங்களா? அரசர், தெனாலி, இது முக்கிய விஷயம். நம்ம ராஜ்யத்துல பணம் இட்செல்ஃப் சேஃப் இல்லைன்னா பிரச்சனை. தெனாலி அந்த வணிகனின் வீட்டுக்கு போனார். அவர் கவனித்தார். கதவு சரியாக பூட்டப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் இல்லை, கார்ட்ஸ் இருக்காங்க. அப்போ எப்படி திருடுறாங்க? தெனாலி கேட்டார். எப்போ பொன் குறையுது? வணிகன், நான் தூங்கும் நேரத்துல. அந்த இரவு தெனாலி அந்த வீட்டில் மறைந்திருந்தார். அமைதி, இருள். திடீரென்று டிக் டிக் ஒரு சத்தம். தெனாலி மெதுவா பார்த்தார். தரை கீழே சின்ன மூவ்மெண்ட். அவர் கண்டுபிடித்தார். தரையின் கீழே ஹிடன் ஸ்லைடிங் சிஸ்டம். கீழே இருந்து யாரோ பொன்ன ஸ்லோலி புல் பண்றாங்க. கீழே இருந்தவன் அந்த வீட்டோட உள் வேலைக்காரன். அவன் ஒப்புக்கொண்டான்.
அரசே, நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா யாருக்கும் தெரியாது. ஸ்லோ ஸ்டீலிங் ஈக்குவல்ஸ் நோ சஸ்பிஷன். அவன் சொன்னான். ஒரே தடவையா எடுத்தா பிடிச்சிருவாங்க, ஆனா டெய்லி லிட்டில் சேஃப். தெனாலி சிரித்தார். அதான் பெரிய தவறு. சிறிய தவறு ரிப்பீட் ஆனா அது பெரிய குற்றமா மாறும். அவனை அரசரிடம் கொண்டு வந்தார்கள். அரசர் கோபமடைந்தார். நீ நம்பிக்கையை திருடினாய். அவனை தண்டனைக்கு அனுப்பினார். வணிகன் நிம்மதியடைந்தான். மக்கள் மீண்டும் அமைதியாக வாழ்ந்தார்கள். தெனாலி, அரசே, பணம் தானாக போகாது. அதை போக வைக்கிறவன் அவனுடைய புத்திதான் ஆபத்து. விஜயநகரம். ஒரு அமைதியான மாலை நேரம். சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். காற்று மெதுவாக வீசியது. அரண்மனைக்கு வெளியே மக்கள் கூட்டம். அவர்களுக்குள் ஒரு வயசான அம்மா. கையில் ஒரு பழைய குச்சி. முகத்தில் சோர்வு. ஆனா கண்களில் ஒரு கோபம். அவள் நேராக அரண்மனை வாசலுக்கு வந்தாள். அரசரை பார்க்கணும். படைவீரர்கள் தடுக்க முயன்றனர். எனக்கு நீதிதான் வேண்டும். அந்த சத்தம் கேட்டு அரசர் கிருஷ்ணதேவராயர் வெளியே வந்தார். அம்மாவை உள்ளே அழைத்துச் சென்றார்கள். அவள் நடுங்கிக் கொண்டு நின்றாள். அரசே, என் ஒரே மகன். அவனை ஒரு பணக்கார வணிகன் ஏமாத்திட்டான். அரங்கமே அமைதியாகியது. அம்மா சொன்னாள், என் மகன் அவனிடம் வேலை பார்த்தான். ஒரு நாள் திடீரென்று அவன் காணாமல் போயிட்டான். அவன் சம்பளம் கூட தரலை. அரசர் கோபமடைந்தார். அந்த வணிகனை இங்கே கொண்டு வா. அவன் உடனே அழைக்கப்பட்டான். அவன் வந்தான். அழகான ஆடைகள், கான்ஃபிடன்ஸ் அதிகம். அரசே, நான் எந்த தவறும் செய்யல. அவன் சிரித்தான். உன் வேலைக்காரன் எங்கே? எனக்கு தெரியாது. அவன்தானே ஓடிப்போயிருப்பான். அவன் நேராக மறுத்தான். அம்மா அழுதாள். அரசே, எனக்கு சாட்சி இல்லை. அரசர் குழம்பினார். அந்த நேரம் தெனாலிராமன் வந்தார். அரசே, சாட்சி இல்லாத உண்மை கூட கண்டுபிடிக்கலாம். அவர் சிரித்தார். அரசே, ஒரு அவகாசம் கொடுங்கள். நாளைக்கு உண்மை வெளிவரும். அந்த இரவு தெனாலி ஒரு அறிவிப்பு விட்டார். நாளை அரண்மனையில் உண்மை கண்டுபிடிக்கும் மந்திர சோதனை. அந்த செய்தி நகரம் முழுக்க பரவியது. வணிகன் உள்ளுக்குள் பயந்தான். இவன் என்ன செய்யப் போகிறான்? அடுத்த நாள் அனைவரும் அரண்மனையில் கூடியிருந்தனர். தெனாலி ஒரு பெரிய பானையை வைத்தார். இந்த பானையில் உண்மை வெளிவரும். தவறு செய்தவன் இந்த பானையை தொடினால் அவன் கைகள் கருப்பாக மாறும். அனைவரும் அதிர்ச்சி. ஒவ்வொருவரும் பானையை தொட்டார்கள். ஆனா அந்த வணிகன் மட்டும் பயந்து தொட்டே இல்லை. தெனாலி சிரித்தார். அரசே, எல்லாரும் கைகளை காட்டுங்கள். அனைவரின் கைகளிலும் கருப்பு இருந்தது. ஆனா அவனுடைய கைகள் மட்டும் சுத்தம். அவன்தான் குற்றவாளி. அவன் நடுங்க ஆரம்பித்தான். அரசே, மன்னிச்சிருங்க. அவன் சம்பளம் கேட்கும்போது நான் தள்ளிட்டேன். அவன் விழுந்து இறந்தான். அரசர் கோபமடைந்தார். அவனை தண்டனைக்கு அனுப்பினார். அம்மா கண்ணீர் விட்டாள். என் மகனுக்கு நீதி கிடைத்தது. அரசே, பொய் பேசுறவன் உண்மையை விட அதிகம் பயப்படுவான். விஜயநகரம். ஒரு இருண்ட இரவு. மழை பெய்யப் போகும் போல வானம் கருமையாக இருந்தது. காற்று வீசும்போது மரங்களின் நிழல்கள் அசைந்தன. அந்த இரவு ஒரு விசித்திரமான செய்தி நகரமெங்கும் பரவியது. அரண்மனைக்கு அருகே இருக்கும் பழைய மரம் பேசுது. மக்கள் குழம்பிவிட்டார்கள். யாராவது அந்த மரத்துக்கு அருகே போனா ஒரு குரல் கேட்குது. அது மனித குரல் மாதிரி. அந்த செய்தி அரசரிடம் சென்றது. அரசர், இது என்ன புதிய விஷயம்? நம்ம நகரத்திலேயே இப்படி நடக்குதா? அவர் உடனே படைவீரர்களை அனுப்பினார். படைவீரர்கள் அந்த மரத்துக்கு அருகே சென்றனர். அங்கு ஒரு பழைய பெரிய மரம். சுற்றிலும் இருள். அவர்கள் நின்றார்கள். திடீரென்று, இங்கே வராதே, ஒரு குரல். படைவீரர்கள் அதிர்ச்சியில் பின்னால் நகர்ந்தார்கள். பேய் என்று ஒருவர் கத்தினார். அவர்கள் ஓடி வந்தார்கள்.
அந்த செய்தி இன்னும் வேகமாக பரவியது. அந்த நேரம் தெனாலிராமன் சிரித்தார். பேய் பேசுமா அல்லது யாரோ பேச வைக்கிறாங்களா? அரசர்: தெனாலி, நீதான் இதை கண்டுபிடிக்கணும். தெனாலி: இது சுலபமில்லை அரசே, ஆனா உண்மை இருக்கிறது. அந்த இரவு தெனாலி தனியாக அந்த மரத்துக்கு சென்றார். காற்று வீசியது, இருள் அதிகம். அவர் மரத்தை சுற்றி பார்த்தார். ஏதோ விசித்திரம். மரத்தின் அருகே மண் சற்று குலுங்கியிருந்தது. நீயும் போ. மீண்டும் அந்த குரல். இந்த முறை தெனாலி ஓடவில்லை. அவர் சிரித்தார். குரல் மேலே இருந்து வரல்ல, கீழே இருந்து வருது. அவர் மெதுவாக மண்ணை தட்டினார். அதற்கு கீழே ஒரு சிறிய குகை வழி. அந்த குகையிலிருந்து ஒரு மனிதன். அவன்தான் குரல் போட்டு பயமுறுத்தினான். அவன் ஒப்புக்கொண்டான். அரசே, நான் தான். இந்த இடம் காலியாக இருக்கணும். நான் கீழே பொருட்கள் மறைக்கணும். திருட்டு பொருட்களை மறைக்க இந்த ட்ரிக். அவனை பிடித்து கொண்டு வந்தார்கள். அரசர்: மக்களை பயமுறுத்தி உன் வேலை பண்ணினியா? அவனை தண்டனைக்கு அனுப்பினார். மரம் மீண்டும் அமைதியாகியது. மக்கள் பயம் இல்லாமல் வாழ்ந்தார்கள். அரசே, பயம் இருக்கிற இடத்துல பொய் மறைந்திருக்கும். விஜயநகரத்தில் ஒரு கடும் கோடை. சூரியன் கருணை இல்லாமல் கொதித்துக் கொண்டிருந்தான். நிலம் உலர்ந்து மக்கள் தண்ணீருக்காக தவித்தனர். அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்தது. அரண்மனைக்கு அருகிலிருந்த ஒரு கிராம மக்கள் வந்து அரசரிடம் அழுதார்கள். அரசே, எங்களோட ஒரே கிணறு கூட இப்போ வெறிச்சோடி இருக்கிறது. தண்ணீர் கிடைக்கல. மாடுகளும் மக்கள் கூட கஷ்டப்படுறாங்க. அரசர் கவலையடைந்தார். எப்படி அந்த கிணறு இப்படி காலியானது? ஒரு வயதான கிராமத்தவர் முன் வந்தார். அரசே, இது சாதாரணமில்லை. இரவு நேரம் ஒவ்வொரு நாளும் கிணற்றிலிருந்து விசித்திரமான சத்தம் கேட்குது. அடுத்த நாள் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போயிடுது. அரங்கமே பதறிவிட்டது. அந்த நேரம் தெனாலிராமன் வழக்கம் போல சிரிப்புடன் வந்தார். அரசே, இது பேய் விஷயம் மாதிரி கேக்குது. ஆனா உண்மையில் யாரோ புத்திசாலி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசர்: அப்படின்னா நீ போய் கண்டுபிடிச்சு வா. அந்த இரவு தெனாலி சாதாரண வேஷத்தில் அந்த கிராமத்துக்கு போனார். கிணற்றின் அருகில் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டார். நிசப்தம், காற்றின் சத்தம் மட்டும். அதற்குள் கடக் கடக் என்று ஒரு சத்தம். தெனாலி மெதுவாக பார்த்தார். அங்கு 2 பேர். அவர்கள் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். பிறகு அதை வண்டியில் ஏற்றி எங்கோ கொண்டு போனார்கள். அடுத்த நாள் தெனாலி அரசரிடம் சொன்னார். அரசே, இது பேயில்லை, இது பேராசை. அவர் உண்மையை சொன்னார். சில வணிகர்கள் இரவு நேரத்தில் தண்ணீரை திருடி அதை நகரத்தில் அதிக விலையில் விற்கிறார்கள். அரசர் கோபமாகினார். அவர்களை உடனே பிடிக்கணும். ஆனா தெனாலி சிரித்தார். அரசே, பிடிப்பது ஈஸி. ஆனா மக்கள் முன்னாடி உண்மை வெளிவரணும். அவர் கிராமத்தில் ஒரு அறிவிப்பு வைத்தார். இன்று இரவு இந்த கிணற்றில் மந்திர பூஜை நடக்கும். யாராவது தண்ணீரை திருடினால் அந்த கிணற்றிலிருந்து தீ எழும். அந்த செய்தி எல்லாருக்கும் சென்றது. அந்த இரவு திருடர்கள் வந்தார்கள். ஆனா பயம். நம்ம பிடிச்சிட்டா? ஆனா பேராசை விட்டுக் கொடுக்கவில்லை. ஒரு நாள்தான், எதுவும் ஆகாது என்று முடிவு செய்தார்கள். அவர்கள் தண்ணீர் எடுக்க முயன்ற நேரத்தில் திடீரென்று படை வீரர்கள் சுற்றிவிட்டார்கள். நின்று போங்க. அவர்கள் அதிர்ச்சியில் சிக்கிக் கொண்டார்கள். அவர்கள் அரசரிடம் கொண்டுவரப்பட்டார்கள். அவர்கள் தலையை குனிந்தார்கள். அரசே, மன்னிக்கவும், பணத்துக்காக செய்தோம். அரசர் கடுமையாக சொன்னார். மக்கள் தண்ணீருக்காக தவிக்கும்போது நீங்கள் லாபம் பார்க்க நினைத்தீர்களா? அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அந்த கிணறு பாதுகாப்புடன் வைத்துக் கொள்ளப்பட்டது. சில நாட்களில் மழை வந்தது. கிணறு மீண்டும் நிரம்பியது. மக்கள் மகிழ்ந்தார்கள். அரசர்: தெனாலி, நீ இல்லையென்றால் இந்த உண்மை தெரியாது. தெனாலி சிரித்தார். அரசே, வெற்று கிணறு பயமில்லை, வெற்று மனசுதான் ஆபத்து. ஹே கிட்ஸ், ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சா? சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் போட்டுட்டு சப்போர்ட் பண்ணுங்க.